வணக்கம். மாலை முரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன்பாக முதல் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் மக்கள் மகிழ்ச்சி. சென்னையில் அண்ணா சாலை, 1000 விளக்கு, கிண்டி உள்ளிட்ட பகுதிகளில் நள்ளிரவில் பலத்த காற்றுடன் வெளுத்து வாங்கிய கனமழை. மவுண்ட் ரோடு, சென்ட்ரல், கொளத்தூர், ஐனாவரம் பகுதிகளிலும் பலத்த மழை கொட்டி தீர்த்தது. சென்னை, விழுப்புரம், மயிலாடுதுறை, தூத்துக்குடி உள்ளிட்ட 19 மாவட்டங்களில் பள்ளிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக அந்தந்த மாவட்ட ஆட்சியர்கள் உத்தரவு. திருவண்ணாமலை மாவட்டத்தில் பள்ளி, கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை அறிவிப்பு. தொடர் கனமழை காரணமாக மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் உத்தரவு. நெல்லை மாவட்டத்தில் தொடக்க பள்ளிகளுக்கு மட்டும் இன்று விடுமுறை அறிவிப்பு. கனமழை எச்சரிக்கை காரணமாக மாவட்ட ஆட்சியர் உத்தரவு. புதுச்சேரி, காரைக்காலில் இன்று பள்ளி, கல்லூரிகளுக்கு விடுமுறை. கனமழை காரணமாக நமச்சிவாயம் அறிவிப்பு. விடுமுறை அறிவிக்கப்பட்ட பள்ளிகளில் இன்று நடக்கவிருந்த அரையாண்டு தேர்வு ஒத்திவைப்பு. கனமழை காரணமாக பள்ளிக் கல்வித்துறை நடவடிக்கை. சென்னையில் விடிய விடிய வெளுத்து வாங்கிய கனமழையால் கோயம்பேடு சந்தையில் தேங்கிய மழைநீர். முழங்கால் அளவிற்கு தேங்கியுள்ள மழைநீரால் வியாபாரிகள், பொதுமக்கள் கடும் அவதி. பொறுமையா வாங்க. கனமழையால் சென்னை நுங்கம்பாக்கத்தில் முழங்கால் அளவுக்கு தேங்கிய மழைநீர். பணிக்கு செல்வோர், பொதுமக்கள் கடும் அவதி. தென்கிழக்கு வங்கக்கடலில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று மேற்கு, வடமேற்கு திசையில் இலங்கை, தமிழக கடலோர பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் என அறிவிப்பு. அரியலூர், தஞ்சாவூர், திருவாரூர், புதுக்கோட்டை ஆகிய 4 மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உள்ளிட்ட 23 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும். புதுச்சேரி மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழை பெய்யும் என அறிவிப்பு. தென்காசி, தூத்துக்குடி, நெல்லை, கன்னியாகுமரி உள்ளிட்ட 13 மாவட்டங்களில் நாளை கனமழை பெய்யும். அடுத்த 5 நாட்கள் தமிழ்நாட்டில் பல்வேறு பகுதிகளில் மழை பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தகவல். தமிழக கடலோர மற்றும் அதனை ஒட்டியுள்ள பகுதிகளில் இன்று தரைக்காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசும். புதுச்சேரி, காரைக்கால் பகுதிகளிலும் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும் என எச்சரிக்கை. கேரளாவில் இன்று நடைபெறுகிறது வைக்கம் போராட்டம் நூற்றாண்டு நிறைவு விழா. பெரியார் நினைவகம், நூலகத்தை திறந்து வைத்து சிறப்புரையாற்றுகிறார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின்.
பிரதமர் நரேந்திர மோடி தலைமையில் இன்று கூடுகிறது மத்திய அமைச்சரவை கூட்டம். நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெறும் கூட்டத்தில் முக்கிய திட்டங்களுக்கு ஒப்புதல் அளிக்கப்பட உள்ளதாக தகவல். தொழிலதிபர் அதானியை முதலமைச்சரின் மருமகன் சபரீசன் சந்தித்ததற்கான ஆதாரம் உள்ளது. சந்திப்பு குறித்த மடைமாற்று முயற்சியை முதலமைச்சர் கைவிட வேண்டும் என்றும் மாநில பாஜக தலைவர் அண்ணாமலை பேட்டி. இருக்கக்கூடிய அதிகாரிகள் சந்திக்கிறாங்க. இப்பவும் அதானி அவர்களை சந்திப்பது தப்புன்னு நாங்க சொல்ல, நீங்க சொன்னதுக்காக சொல்றோம். ஆனால் உங்களுடைய மருமகன் சந்திக்கிறது நீங்க சந்திக்கிற மாதிரி தானே. உங்க மருமகன் சந்திக்கவே இல்லைன்னு நீங்க சட்டமன்றத்தில் நாளைக்கு சொல்லுவீங்களா? சபரீசன் அவர்கள் இதுவரை அதானி நிறுவனத்தை சார்ந்த யாரையும் ஒரு லீலா பேலஸ் ஹோட்டல்லையோ அவருடைய வீட்டிலேயோ சென்னையில் இன்னொரு இடத்துல சந்திக்கவில்லை என்று சொல்லட்டும், சந்திச்சாரு, நாங்க ப்ரூஃப் கொடுக்கிறோம். வேலையில்லாதவர்கள், அரசியலில் முகவரி இல்லாதவர்கள் தமிழக அரசுக்கு எதிராக அவதூறு கருத்து பரப்புகிறார்கள். பாஜக மாநில தலைவர் அண்ணாமலையை மறைமுகமாக சாடி அமைச்சர் செந்தில் பாலாஜி பேட்டி. கட்சியில் இருந்து நீக்கியதற்கு காரணம் கேட்டால் சொல்ல மறுக்கின்றனர். தமிழ் தேசிய அரசியல் உணர்வு சீமானிடம் இல்லை என்றும் நாம் தமிழர் கட்சியில் இருந்து விலகிய 11 பேர் கூட்டாக பேட்டி. இப்போ சீமானா அவர்களுக்கு என்ன சொல்ல விரும்புகிறோம்னா, எங்களை நீங்கள் அழைத்தது தமிழ் தேசியத்தை நோக்கி, தனிப்பட்ட சீமானையோ அல்லது ஒரு ஆட்சியை பிடிக்க, நீங்கள் ஆட்சியை பிடிக்கணும்னு கூட்டினா கூட வந்திருக்க மாட்டோம். தமிழ் தேசிய கட்டமைப்புன்னு சொல்லி கூட்டு வந்து நீங்கள் கொண்டதுனால உங்கள் வார்த்தையை நம்பிக்கை கொண்டு தமிழ் தேசிய தலைவருக்கு அடுத்தபடியாக உங்களை நினைத்து நாங்கள் வந்தோம். உழைச்சவங்க நாங்கள், வாக்கு சேகரித்து கொடுத்தவங்க நாங்கள். எங்களுக்கு திருவண்ணாமலை தீப திருவிழாவை முன்னிட்டு மலை உச்சிக்கு கொண்டு செல்லப்படும் கொப்பரை. 2668 அடி உயரம் கொண்ட தீபமலையின் உச்சிக்கு கொப்பரையை கொண்டு செல்லும் பக்தர்கள். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோவிலில் கார்த்திகை தீபத் திருவிழா நாளை கோலாகலம். மாலை 6 மணிக்கு மேல் 2668 அடி உயர மலை உச்சியில் மகா தீபம் ஏற்றி பக்தர்கள் வழிபாடு. திருவண்ணாமலையில் நாளை நடைபெறும் மகா தீபத்தன்று பக்தர்கள் மலையேற அனுமதி இல்லை. மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் திட்டவட்டம். அவர்களுக்கு எச்சரிக்கை விடுக்கப்படுகின்றது. அது மட்டுமின்றி தேவைப்படுகின்ற இடங்களில் காவல்துறையினர், வனத்துறையினர் ஆகியோர் அவர்களுக்கு பாதுகாப்பு வசதிகளை செய்வார்கள். எவரும் மலையேற வேண்டாம் என அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். கார்த்திகை தீப திருவிழாவையொட்டி திருவண்ணாமலை மாவட்டத்திற்கு நாளை உள்ளூர் விடுமுறை. வரும் 21ஆம் தேதி வேலை நாள் என்றும் மாவட்ட ஆட்சியர் பாஸ்கர பாண்டியன் அறிவிப்பு. திருவண்ணாமலை தீபத் திருவிழாவை முன்னிட்டு 10,109 சிறப்பு பேருந்துகள் இயக்கம். இன்று முதல் 15ஆம் தேதி வரை இயக்கப்படும் என்று போக்குவரத்து கழகம் அறிவிப்பு. கார்த்திகை தீபத் திருவிழாவை முன்னிட்டு இன்று காலை முதல் வரும் 15ஆம் தேதி வரை மாலை வரை திருவண்ணாமலைக்குள் பிற வாகனங்களுக்கு அனுமதி இல்லை. கிரிவலத்திற்கு வரும் வாகனங்களுக்கு மட்டுமே அனுமதி என்று காவல்துறை அறிவிப்பு. திருவள்ளூர் மாவட்டம் பழவேற்காடு அருகே கரை ஒதுங்கிய மூங்கிலாலான மியான்மர் நாட்டு படகு. மீன்வளத்துறை மற்றும் கடலோர காவல் படையினர் விசாரணை. நாகூர் ஆண்டவர் தர்கா கந்தூரி விழா சந்தனம் பூசும் வைபவம் இன்று கோலாகலம். நாகை மாவட்டத்திற்கு இன்று உள்ளூர் விடுமுறை அறிவித்து ஆட்சியர் ஆகாஷ் உத்தரவு.
தனக்கு எதிரான தரக்குறைவான கருத்துக்களை அவை குறிப்பில் இருந்து நீக்க வேண்டும். மக்களவைத் தலைவர் ஓம் பிர்லாவை நேரில் சந்தித்து மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி கோரிக்கை. உலக புகழ்பெற்ற சுற்றுலா தலமான ஜம்மு காஷ்மீரின் சோன்மார்க்கில் பனிப்பொழிவு. வெண்மை நிற பூக்கள் போல் தூவிய பனிப்பொழிவை கண்டு ரசித்த சுற்றுலா பயணிகள். சிங்கப்பூர் உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி 14 சுற்றுகள் கொண்ட போட்டியில் குகேஷ் சீனாவின் லிரென் இடையிலான 13வது சுற்று ஆட்டமும் சமனில் முடிவடைந்தது. புரோ கபடி லீக் போட்டியில் தமிழ் தலைவாசை வீழ்த்தி யூ மும்பா அணி அபார வெற்றி. மற்றொரு ஆட்டத்தில் ஹரியானா ஸ்டீலர்ஸிடம் விழுந்தது பெங்களூரு புல்ஸ். நடிகர் ரஜினிகாந்தின் 74வது பிறந்த நாளை முன்னிட்டு நள்ளிரவில் அவரின் வீட்டின் முன்பு கேக் வெட்டி கொண்டாடிய ரசிகர்கள். ஹாப்பி பர்த்டே தலைவா என வாழ்த்து முழக்கம். நடிகர் ரஜினியின் பிறந்த நாளையொட்டி ரீ-ரிலீஸ் ஆன தளபதி திரைப்படம். திரைப்படத்தை காண சென்னை ரோகிணி திரையரங்கில் குவிந்த ரசிகர்கள். ரஜினிகாந்தோட ரொம்ப ஃபேன், சின்ன வயசுலேருந்தே ஃபேன், அவரோட ஃபேனு. ரொம்ப நாள் கழிச்சு இந்த மூவி வர்றது எனக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் விஷஸ் சொல்கிறதுக்கு வந்துட்டேன். தேங்க்யூ. ஹாப்பி பர்த்டே சார். ஹாப்பி பர்த்டே தலைவா. ஹாப்பி பர்த்டே தலைவா. சிவகங்கை அருகே நடிகர் ரஜினியின் பிறந்த நாளை முன்னிட்டு பத்ரகாளியம்மன் கோவிலில் ரசிகர்கள் தங்கத்தேர் இழுத்து சிறப்பு வழிபாடு. ரஜினி பூரண உடல் நலத்துடன் பல்லாண்டு வாழ வேண்டும் என வேண்டுதல். நடிகர் ரஜினியிடம் வாங்கிய ஆட்டோகிராஃபை கையில் டாட்டூ போட்டுக் கொண்ட ரசிகர். வீடியோ சமூக வலைதளங்களில் வைரல். நள்ளிரவில் திடீரென முடங்கிய வாட்ஸ்அப், ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் உள்ளிட்ட இணையதள சேவைகள். தகவல்களை பரிமாற முடியாமல் வாடிக்கையாளர்கள் கடும் அவதி. சேவைகள் முடக்கத்திற்கு வாடிக்கையாளர்களிடம் மன்னிப்பு கோரியது மெட்டா நிறுவனம். சிக்கல்களுக்கு வருந்துவதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் விடாமுயற்சி திரைப்படம். படப்பிடிப்பு தளத்தில் எடுக்கப்பட்ட புகைப்படங்கள் இணையத்தில் வைரல். நடிகர் அஜித் நடிப்பில் உருவாகி வரும் குட் பேட் அக்லி திரைப்படம். படப்பிடிப்பில் அஜித்துடன் எடுத்துக்கொண்ட வீடியோவை பகிர்ந்த யோகி பாபு. ஹைதராபாத்தில் மழலையர் பள்ளி நடத்தி வரும் நடிகை சமந்தா. பள்ளியில் நடைபெற்ற விளையாட்டு விழாவில் கலந்து கொண்டு குழந்தைகளுடன் கொஞ்சி விளையாடும் புகைப்படங்கள் வைரல்.